This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் +2 மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கு. +2 மதிப்பெண் முக்கியம்தான், ஆனால் அதுவே அவங்களுடைய வாழ்க்கையா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது. ஏன்னா மாணவர்கள் இதுதான் தன்னுடைய லைஃப் அப்படின்னே நிறைய சில மாணவர்கள் நினச்சிட்டு வேறு ஒரு சில தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அது இனி நடக்கக்கூடாது. அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாகத்தான் இந்த சிறப்பு நேரலைக்கே நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த +2 தேர்வு முடிவுகளை மாணவர்கள் எப்படி பார்க்குறாங்க, ஆனால் எப்படி பார்க்கணும்? 100க்கு 99 எடுத்தா கூட ஒண்ணு வரலையே அப்படின்ற வருத்தம் இருக்கதான் செய்யும். அதாவது நல்லா படிக்கிற பசங்களுக்கும். இப்ப மார்க் வரல அப்படின்னா நான் அதான் சொல்லுவேன், மார்க் நம்ம யார் அப்படின்ற அடையாளத்தை மொத்தமா காமிக்க போறது இல்லை. மார்க் அப்படின்றது நம்ம எக்ஸாம்ல எழுதுனேன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது வெறும் மார்க்ல மட்டும் இல்லை. நான் கூட சொல்லுவோம், அந்த யூபிஎஸ்சி இன்டர்வியூல மார்க் நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துறப்ப அது ரொம்ப கம்மியா இருக்கும். மார்க் கம்மியா இருக்கும், ஆனா ஆளுமையை வெளிப்படுத்துறப்ப அந்த மார்க்கை விட ஜாஸ்தி மிகுதியா இருக்கும். சோ வாழ்க்கையில மார்க்ன்றது ஒரு பெரிய கிரைட்டீரியா இல்லை. ஏன்னா அது ஃபைனல் ரிசல்ட், அது ஃபைனல் ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஆனா ப்ராசஸ் இருக்குல்ல, நான் என்ன படிச்சேன், எப்படி படிச்சேன், எதுக்காக படிச்சேன், அந்த படிச்சதை எங்க பயன்படுத்த போறேன் அப்படின்ற அந்த சிந்தனை இருந்ததுன்னா ஃபெயில் ஆனா கூட அதுக்கும் அவங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது. ஏன்னா ரிசல்ட்ஸ் அப்படின்றது அது ஒரு இன்ஸ்டன்ட் பினாமினன். அந்த மொமெண்ட்டுக்கு அன்னைக்கு வருத்தம் இருக்கும். நிச்சயமா யாரா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானா இருந்தாலும் ரிசல்ட் வரப்ப எனக்கு நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கலாஜிக்கலா நிச்சயமா எனக்கு வருத்தம் இருக்கதான் செய்யும், ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்மளோட நம்ம மத்தவங்களை கம்பேர் பண்றோம். நான் அவனோட நல்லா படிச்சேனே, நான் அவனோட நிறைய எஃபர்ட்ஸ் நிறைய போட்டேனே, எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சேன், நான் ஃபெயில் ஆயிட்டேனே அப்படின்னு. அப்படியே இல்லாம நம்ம கம்பேரிட்டிவா இருக்கிறதுனால தான் நம்ம மார்க்கையும் கம்பேர் பண்றோம். பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, டே உன்னோட அவன் மார்க் நிறைய வாங்கிட்டான், நீ என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸும் கம்பேர் பண்ண ஆரம்பிட்டாங்க. நீங்க மார்க்கை வச்சு யாரையும் கம்பேர் பண்ணாதுங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க் அப்படின்றது எல்லாருக்கும், ஏன்னா எவாலுவேட் பண்ணி பரீட்சை எழுதுனா மார்க்னு ஒண்ணு கொடுத்துதானே ஆகணும். ஆனா மார்க்கை வச்சு யாரும் ஆளுமைய எடை போடுறது இல்லை, இல்லைன்னா ஆளுமைய கன்க்ளூட் பண்றது இல்லை. சோ அதான் திரும்ப சொல்றேன், +2 ரிசல்ட்ஸ் வரலன்னா திரும்ப இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களுக்கு நான் கூட எனக்கு +2ல எனக்கு 538 தான் 1200. நான் இருந்தாலும் அது பெருமையா சொல்லுங்க, எனக்கு அந்த 538 பெரிய மார்க். ஏன்னா எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டா அதுவே போதும். 1200க்கு 35% பாஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. 538 எஸ், இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமா ஒரு சின்ன மார்க்கா இருந்தாலும் அது ஒரு சின்ன கீயா ஒரு பெரிய அரண்மனையை ஓபன் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அந்த வாங்குறப்ப. பாஸ் ஆயிட்டோம்ல, 4 தடவை ஃபெயில் ஆனோம், இந்த 5வது தடவை நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்ற அந்த சந்தோஷம் 5வது தடவை தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால சொல்றேன், அது ஆனா என்ன நிர்ணயிக்கல, அந்த தருணம் என்ன நிர்ணயிக்கல. நான் யார் அப்படின்ற அடையாளத்தை வெறும் அந்த மார்க்ல மட்டும் இல்ல. இருந்தாலும் நான் இந்த காலேஜ் எழுதுறப்ப ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். வாத்தியார் கூப்பிட்டாரு, என்னடா லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு. எனக்கு அடுத்த தடவை ஒரு நிச்சயமா நான் வாய்ப்பு எடுத்துக்கிறேன். திரும்ப உட்காந்து அதே தீவிரம், எதுல ஃபெயில் ஆனனும் அதுல உட்காந்து தீவிரமா படிச்சேன் பாருங்க. இது யூனிவர்சிட்டியில எனக்கு டிஸ்டிங்ஷன் வந்துச்சு. அதுவும் லிங்குவிஸ்டிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 89 வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா எனக்குள்ள என்ன இருந்ததுன்னா, இதுலதானே ஃபெயில் ஆனோம், எதுல ஃபெயில் ஆனமோ அங்க தேடுவோம். சரிங்களா, ஃபெயில் ஆன விஷயங்களுக்காக காரணத்தை கண்டுபிடிப்போம், அங்க தேடுவோம், அங்க தேடி கண்டுபிடிச்சு திரும்ப நம்ம யாரு அப்படின்றத நிர்வகிப்போம். அப்படின்றதுலதான் எனக்கு யூனிவர்சிட்டி டிஸ்டிங்ஷன் கிடைச்சது. இதுதான் மக்கள் கிட்ட சொல்லுவாங்க, நாம எங்க தோத்தமோ தோத்த இடத்துல தேடினாதான் நம்மளுக்கு அந்த இடத்துலதான் நம்மளுடைய வெற்றியை ஆரம்பிக்கிறதுக்கான தருணம், அதை நோக்கி பயணிக்கிறதுக்கான தருணம். அதை விட்டுட்டு ரிவர்ஸ் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல தட் இஸ் அகேன். ஏன்னா ஒன் லைஃப், ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழணும். இப்ப மார்க் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.